Hi friends, இந்த ஈஸியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவு. நீங்கள் வந்து வீட் ஃப்ளாரில் செய்யுங்க, அதான் ரொம்ப ஹெல்த்தி. அதாவது கோதுமை மாவில் செஞ்சோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அஜ்வைன் சொல்லுவாங்கள்ல, அது. ஓமம் அது 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அது போடும்போது கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வெந்தயக்கீரை தான். இது வந்து ட்ரை பண்ணி சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கும். இதையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. பெப்பர் 1 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில். இது நார்மல் குக்கிங் ஆயிலை. நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைட்டாக பிசையணும். ரொம்ப தண்ணியாக, ரொம்ப சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி ஈஸி டோலாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிறிஸ்பியான ட்ரையாங்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஹார்டான டோவாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போது ரொட்டி மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பார்ட்டாக பண்ணியிருக்கேன். இதை இப்போ எந்த சர்ஃபேஸில் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போது திரட்டிக்க போகிறோம். இப்போ ஒரு தின் லேயரை நம்ம பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷேப்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபோக் வச்சு இதிலெல்லாம் கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி இப்படி ஒரு தடவை குத்திக்கோங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். பேனில் ஆயில் வச்சு அதை சூடானோடனே நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மொறுன்னு ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பி ஆகும். மொறு நம்மளுடைய ட்ரையாங்கிள்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. கிறிஸ்பி ட்ரையாங்கிள்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ப்ளஸ் ஹெல்த்தியும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால. இதை நம்ம வந்து அந்த ஃபோக் வச்சு குத்தலைன்னா, ஹோல்ஸ் பண்ணலைன்னா இது வந்து உப்பி வந்துடும் பூரி மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜ் மறக்காமல் நம்ம பண்ணிடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மீதி இருக்குதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்பியான நாச்சோஸ் ஏதாவது ஒரு டிப் வச்சு, மயோ டிப் இல்லைனா சீஸ் டிப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.